வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் எல்லார் வீடுகளிலும் அமைந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு அத்தியாவசிய பொருளான அயன் பாக்ஸ். இதில் நார்மலாக இன்னைக்கு வர அயன் பாக்ஸ் எல்லாமே இந்த மாதிரி மாடல் தான் வாங்குறாங்க. ஸ்டீமிங் அயன் பாக்ஸ், புரியுதுங்களா? இந்த ஸ்டீமிங் அயன் பாக்ஸில் எப்படி இது அமைஞ்சிருக்கு, இது என்ன பயன் இருக்கு, அது மட்டும் இல்லை இதை ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது. ஏன்னா இதை ஓப்பன் பண்ணுறது தான் இதில் உள்ள ஒரு சில சிரமங்கள் இருக்கு. அது வந்து ஹிடன் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். பட் எல்லா மாடலுமே கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இதற்குள்ள நார்மல் அயன் பாக்ஸுக்கும் இந்த ஸ்டீம் அயன் பாக்ஸுக்கும் என்ன வித்தியாசங்கள், இதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ப்ராக்டிக்கலாக பயன்படுத்தி பார்க்க போறது இல்லை, நம்ம ஓப்பன் பண்ணி உள்ள எப்படி அமைந்திருக்கு டெக்னிக்கலான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப விருப்பமான வீடியோவாக அமையும், சந்தேகமே இல்லை. கண்டினியூஸா பாருங்க. நான் வந்து பிராக்டிக்கலா ஒரு ஸ்க்ரூவா உங்களுக்கு நேரையே நான் ஓபன் பண்றேன். ஏன்னா அப்பதான் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு அயன் பாக்ஸ் வந்தா நீங்களே இதை சர்வீஸ் பண்ணுவதற்கு, அது சர்வீஸ் பண்ணணும் முதல்ல இதை ஓபன் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். வாங்க நம்ம இதை ஓபன் பண்ற மெத்தடை முதல்ல பார்க்கலாம். அது ஓபன் பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பாகங்கள் என்னென்ன வேலை செய்யுது, எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத நான் விளக்கம் கொடுத்துட்டே வரேன். வாங்க நம்ம ஓபன் பண்ணலாம். இப்ப நம்ம இதை ஓபன் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுல நமக்கு பார்வைக்கு தெரிகிறது பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்க்ரூ இல்லை. இங்க மட்டும் 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? இந்த 2 மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம இதை ஓபன் பண்ணலாம். ரெண்டு ஸ்க்ரூ ஓபன் பண்ணியாச்சு. நான் எப்போதும் சொல்றதுதான், இந்த ஸ்க்ரூஸை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. சில நேரங்களில் மற்ற ஸ்க்ரூ இதில் மேட்ச் ஆகாது, அதனால அது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நான் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்ததுன்னா அந்த டைமில் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்தீங்கன்னா வராது, அதுதான் இதில் பிரச்சனை. எல்லா இடமும் வந்து ஃபிசிக்கலாக பிளாஸ்டிக் லாக் கொடுத்துருக்குறாங்க. எங்கே லாக் இருக்குன்னு தெரியாது. இதில் இருக்கக்கூடிய ஸ்லோப் இப்படி இருக்கிறதுனால முதல்ல நம்ம இங்கேருந்து ஓப்பன் பண்ணி இது மேல் பக்கமாக எடுக்கலாம். நான் முதல்ல ட்ரை பண்ணதுனால நான் கரெக்டாக எடுக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு உபயோகமாகவும் தெரியும் சொன்னேன். இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து நடுவில் இதை ஓப்பன் பண்ணும்போது உபயோகப்படுத்துறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நான் இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய லாக்கை நம்ம வெளியில் எடுத்துட்டு அதை செய்ய போகிறோம். கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா இல்லாட்டி இந்த பிளாஸ்டிக் லாக் உடஞ்சிருச்சுன்னா திருப்பி நம்ம வந்து பொருத்த முடியாது. புரியுதுங்களா? இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம எடுத்தாச்சு. இது ஒயரோட தான் இருக்கும், அதனால நம்ம இதை வந்து தனியாக ஒயர்ல இருந்து இப்படி எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இது நம்ம மற்ற பாகங்களை எடுக்கும்போது கொஞ்சம் இடசங்கமாக இருக்கும். இந்த லாக்கு தான் நான் முதல்ல கழட்டினேன். இதை கழட்டிட்டு மேலே ஒரு லாக் இருக்கு, அந்த லாக் வந்து இங்கே இருக்கு. இதெல்லாம் உடையாமல் இருக்காங்கிறத கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் திருப்பி ஃபிட் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ இதுக்குள்ள 2 ஸ்க்ரூ இருக்கு பாருங்க. இதை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் 2 ஸ்க்ரூ இருக்கு, தெரியுதுங்களா? 2 ஸ்க்ரூ இருக்கு. ஸோ இப்போ இந்த 2 ஸ்க்ரூவை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இதை போல காந்த சக்தி உள்ள ஸ்க்ரூ டிரைவர் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதை போல டூல்ஸ் மட்டும் எப்போதுமே அதுல வந்து நல்ல டூல்ஸ், விலை உயர்ந்தா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க வேலை செய்யும் போது எளிதா இருக்கும். சரிங்க. இதுக்கப்புறம் வந்து இதுல நம்ம ஓபன் பண்ணக்கூடியது கீழே இருக்கக்கூடிய பாகம். இதை ஓபன் பண்ணும்போது பாருங்க, இது வெளியில வரல. அப்ப இங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஹிடன் ஸ்க்ரூ இருக்கு. நிச்சயமா பின்னாடி மட்டும் ஸ்க்ரூ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்ப நம்ம இந்த ஸ்க்ரூ எங்க இருக்குன்னு பார்க்கலாம். அதற்கு ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா ட்ரை பண்ணுவோம், ஒன்னொன்னா ஓபன் பண்ணுவோம். முதல்ல நான் என்ன பண்ண போறேன், இந்த ஹீட் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நாபை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம்.
கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்க. இதை போல் இந்த பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய லாக்கு இதுலேயுமே 3 லாக் இருக்குது, 3 நார்மலாக தான் இருக்குது. இது ஒரு எக்ஸ்டென்ஷன் ஷாஃப்ட்டு இது கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே இதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து கீழே இருக்கக்கூடிய தெர்மோஸ்டாட் சுவிட்ச் இருக்குங்க, பயோமெட்டாலிக் சுவிட்ச், அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய லீவர். இது நார்மல் அயன் பாக்ஸில் கூட இது இருக்கும். இப்போ இது ஓப்பன் பண்ணிட்டோம். பட் இது ஓப்பன் பண்ணாலும் இதுக்குள்ளேயும் எதுவும் ஸ்க்ரூ இல்லை. ஸோ இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை பாருங்கள், இதை போல் நம்ம இருக்கக்கூடிய இந்த 2 நாபையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது ரெண்டும் என்னென்னா இந்த ஸ்டீமை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம வெளியில் ஸ்டீம் ஜெட் பண்ணுறது. இதை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு நாசல் இருக்குது. இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த நாசல் வழியாக தண்ணி ஸ்ப்ரே ஆகும். ஸோ நம்ம அந்த அயன் பண்ணும்போது நம்ம துணியை வந்து ஈரம் பண்ணுவதற்கு ரொம்ப எளிதாக அமைஞ்சிருக்கும். இன்னொன்று பட்டன், 2 பட்டன் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா கீழே இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சோல் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஓட்டையாக இருக்கு பாருங்க. நார்மல் அயன் பாக்ஸ் மாதிரி இல்லை. நார்மல் அயன் பாக்ஸ் பிளைனாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நடுவில் ஹோல்ஸ் இருக்குது. இது வழியாக ஸ்டீம் வரும், ஆவி வருங்க, நீராவி வரும். ஸோ நீராவி வரும்போது நம்ம சில உலன் கிளாத் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணும்பொழுது நீங்கள் டைரெக்டாக ஹீட் பண்ண முடியாது. இது மூலியமாக நம்ம வாஷ் பண்ணுறதோ இல்லை அயன் பண்ணுறதோ நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீம் மூலியமாக பண்ணும்போது ரொம்ப எளிதாக இருக்கும். ஈரம் இல்லாமல் நம்ம ஸ்டீம் மூலியமாக பண்ணும்போது சுருக்கம்லாம் சீக்கிரமாக நம்ம வெளியில் வரும். ஸோ இப்போ இதுதான் இதோட மெக்கானிசமே. நார்மல் அயன் பாக்ஸ்லேருந்து வேறுபடக்கூடியது இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இது வழியாக நீராவி வெளிப்படும். அதை வெளிப்படுத்துவதற்கான பட்டன் தான் இது. ஒன்று வந்து இந்த ஜெட்டு, இன்னொன்று வந்து நீராவி வர்றது. இந்த நீராவி இப்படியும் கொடுக்கலாம், இப்படி வச்சும் நம்ம வந்து டைரெக்டாக துணி மேலே நம்ம நீராவியை பாய விடலாம். ஓகேங்க, நம்ம இந்த வீடியோவில் இதை பிரித்து தான் பார்க்க போகிறோம். இதை உபயோகப்படுத்துவது நீங்கள் தேவையான கமெண்ட்டில் கொடுங்க. நம்ம இதை உபயோகப்படுத்துகிற முறையை நான் அப்புறமாட்டி காமிக்கிறேன் ப்ராக்டிக்கலாக. சரிங்க, இப்போ இதில் வந்து ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க, நியான் லேம்ப்பு. அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு கொடுத்துருக்குறாங்க, புரியுதுங்களா? நார்மலாக பழைய மாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டிங் எலிமெண்ட்லேயே ஒரு பகுதியை பேரலாக எடுத்து ஒரு பல்பு கொடுத்துருவாங்க. பட் இதில் வந்து நமக்கு அந்த மாதிரி கொடுக்காம டைரெக்டாக நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டு ஒரு நியான் லேம்ப், அதாவது இது ஆனாக இருக்கா ஆஃபாக இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்காக. சரிங்க, இதுக்கு மேலே இன்னொரு நாப் இருக்குது. இதையுமே நம்ம கழட்டிடலாம். இந்த நாப் என்னென்னா இதில் ஒரு 4 ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது என்னென்னா, ஒன்று வந்து இந்த இருக்கக்கூடிய ஜெட்டு, இந்த ஜெட்டு வந்து அதிகமாக இது கண்ட்ரோல் வால்வ். இது வந்து நமக்கு ஆப்ரேட் பண்ணக்கூடிய சுவிட்சு. இது வந்து கண்ட்ரோல் வால்வ். எவ்வளவு அமௌண்ட் நமக்கு வந்து எவ்வளோ தண்ணி நமக்கு ஸ்ப்ரே பண்ணும், ஜாஸ்தி வேணுமா கம்மி வேணுமா, இல்லை நமக்கு ஸ்ப்ரே ஆகக்கூடாதா? இப்போ நான் 3 பொசிஷன் வச்சிருக்கேன், 4 பொசிஷன் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்ப்ரே ஆகாது, தண்ணி எதுவும் வராது, லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், அது ஒரு பொசிஷன். இன்னொரு பொசிஷன் வந்து கொஞ்சமாக தண்ணி இந்த ஜெட்டில் வரும், இன்னொரு பொசிஷன் கொஞ்சம் கூட வரும், இன்னொரு பொசிஷன் ஸ்டீம் வரும். ஸோ இப்போ இதுக்காக உள்ள கண்ட்ரோல் தான் இது. ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல் மூலியமாக நீங்கள் வந்து வால்வை அடைச்சிக்கலாம் அல்லது கூட்டி குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ இது மூலியமாக பண்ணலாம். அதுபோல் நம்ம வேலை முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்க தண்ணியை ட்ரெயின் பண்ணுவதற்கும் இது பயன்படுது. இது வந்து ஒரு வால்வ் தான், ஆனால் பார்க்கையில் உங்களுக்கு வால் மாதிரி இருக்காது, ஒரு ஷாஃப்ட் மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் டேர்ன் பண்ணீங்கன்னா ஒரு பொசிஷனில் இந்த மாதிரி மேலே வரும். மேலே வந்தோடனே நீங்கள் அப்படியே இழுத்தீங்கன்னா மேலே வந்துடும் பாருங்க. இதை போல இருக்கும். இந்த ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸென்ட்ரிக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக இதை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இது மூலியமாக அதோட குவான்டிட்டி வந்து மாறுது. இது சும்மா டேர்ன் பண்ணால் போதும், புரியுதுங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்து அதை கழட்டும் போதே ஒரு பாகமாக எடுக்கும்போது பிரிக்கும் போதே நான் சொல்லிட்டே வரேன், நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் இந்த மாடல் இருக்குங்க. எல்லா மாடலையும் இது இப்படி சுற்றுற மாதிரி இருக்கும், சில இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தள்ளுற மாதிரி இருக்கும், லீவர் மாதிரி இருக்கும். ஓகேங்க, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு பச்சை கலரில் இன்னொரு கவர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தண்ணி ஊற்றுவதற்கான மவுத். இதை நம்ம கழட்ட வேண்டியதில்லை, இதுக்குள்ளே தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றுனா இது ஒரு டேங்க் மாதிரிங்க. இந்த டேங்க்கில் வந்து தண்ணி வந்துடும். டிஸ்டில் வாட்டர் தான் ஊற்றணும், இல்லாட்டி ஸ்கேல் ஃபார்ம் ஆகி துணி கரையாகிடும், புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இதை திறக்க வேண்டாம், இது மூடியே இருக்கட்டும். இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூ திறந்துடலாமா? இதே போல ஸ்க்ரூ எல்லாம் நீங்கள் எடுக்கும் பொழுது
அதுக்கு ஒரு தனியாக ஒரு தட்டு மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க, இல்லை ஒரு டப்பா ஒரு அட்டை பெட்டி மாதிரி வச்சுங்க, மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா எனக்கு இங்கே எல்லாம் டேபிள் க்ளீனாக இருக்குது. நீங்கள் உங்களோட சர்வீஸ் ஸ்பாட்டில் வேலை செய்யும்போது ஸ்க்ரூ மிஸ் ஆச்சுன்னா மறுபடியும் செட் ஆகாது. அதனால கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. சரிங்க, இங்கேருந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே லாக் கொடுத்துருக்காங்க. இருங்க, இதை ஓப்பன் பண்ணுவதற்கு முன்னாடி இந்த மேல இருக்கக்கூடிய கவரை திறக்கணும். ஏன்னா நம்ம இந்த ஸ்க்ரூ தான் திறந்திருக்கோம். இந்த ஸ்க்ரூ திறந்தது இந்த மேல இருக்க கவரை திறக்கிறதுக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்போ இதுக்குள்ள திறக்கணும்னா இதை முதல்ல வெளியில் எடுக்கணும். இது எடுக்கிறது தான் கொஞ்சம் சிரமம். பார்க்கலாம். இந்த மாதிரி சமயத்தில் 2 வச்சுக்குங்க. வந்துருச்சு பார்த்தீங்களா? கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் லீவர் போயிடுச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் செட் ஆகாது. இப்போ பாருங்க, இவ்வளோ தூரம் வந்துருச்சு. பட் இங்கே ஒரு பிளாஸ்டிக் இருக்கு, அதுதான் வரமாட்டேங்குது. தெரியுங்களா? ஸோ ஒரு பக்கம் பிளாஸ்டிக் எடுத்துட்டேன், இந்த பக்கம் ஒரு பிளாஸ்டிக் இருக்கு. அவசரப்பட்டு இழுத்துறாதீங்க. பார்த்தீங்களா? 2 பிளாஸ்டிக் தெரியுதுங்களா? உடைக்காம நம்ம எடுத்தாச்சு. இந்த பக்கம் 2 லாக் இருக்கு. எல்லா மாடலையும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் வரும். அதனால தான் நான் காமிச்சிட்டே வரேன். இது பாருங்க, இந்த மூலியமா தான் நமக்கு அந்த ஜெட்டு தண்ணி வெளியில வரப்போகுது. இதுல வந்து சுடு தண்ணி வராதுங்க, வெறும் தண்ணி மட்டும்தான். சுடு தண்ணி வந்து கீழே தான், இது ஸ்டீம் தான் கீழே வரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த பம்பு இது 2 வெளியில விழுந்துருச்சு. இது 2 இந்த இடத்துல இருக்கும். நம்ம அது உள்ளே வச்சிடலாம். இந்த பம்பு தான் நம்ம வந்து மேல இருந்து இந்த நாப் வழியாக நம்ம பிரஸ் பண்ணணும். தெரியுதுங்களா? இப்படி பம்ப் பண்ணீங்கன்னா இதுல இருந்து ஸ்ப்ரே ஆகும். அதே மாதிரி இதுல பம்ப் பண்ணீங்கன்னா கீழே ஸ்டீம் ஆகும். ஸோ இப்போ அதுக்காக 2 பம்பு கொடுத்துருக்காங்க. இந்த பம்பு கூட நம்ம கழட்டிடலாம். இது பாருங்க, கீழே இருந்து தண்ணியிலுக்குள்ள இருக்கும். தண்ணிக்குள்ள இருந்து இது பம்ப் பண்ணி இது வழியா வெளியில தள்ளும். ரொம்ப சிம்பிளா ஒரு பம்ப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? சிரிஞ்சி மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இதையும் கூட எடுத்துருவோம். இது எடுத்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால ஃபுல்லாக எடுக்க வேண்டாம். இந்த டியூப்லாம் கழட்டாதீங்க, ஏன்னா அப்புறம் தண்ணி லீக் ஆச்சுன்னா உங்களுக்கு பம்ப் பண்ணாது. இங்கே பார்த்தீங்களா? இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கு பாருங்க. அதான் சொன்னேன், நான் ஹிடன் ஸ்க்ரூ வந்து நிறைய கொடுக்குறாங்க. நானுமே இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணணும்னா சில வீடியோவில் சிமிலராக இதே கிடைக்காது. சிமிலராக இருக்கக்கூடிய பாருங்க டக்குன்னு வந்துருச்சு. சரி, இதுக்குள்ள பாருங்க, இதுக்குள்ள ஒரு டேங்க், இதுதாங்க டேங்க். இந்த டேங்கை நீங்கள் அது ஓப்பன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது ஓப்பன் பண்ணீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய தண்ணி வெளியில் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கரெக்டாக நீங்கள் சீல் பண்ணணும். அதனால இதுல எல்லாம் ப்ராப்ளம் வராது. அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிடாதீங்க. இதில் இருக்கக்கூடிய 2 பம்பு, ஒன்று வந்து ஸ்டீமுக்குள்ள பம்பு, ஒன்று வந்து அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு வால் கண்ட்ரோலுங்க. இது வால் கண்ட்ரோலு நான் காமிச்சேன் இல்லைங்களா? இந்த வால் கண்ட்ரோல் இது வழியாக வரும். இது வந்து கீழே வரக்கூடிய சோல் பிளேட்டில் வரக்கூடிய ஸ்டீமிங்காக உள்ளது. அந்த டியூப் தான் இங்கே இருக்கு. புரியுதுங்களா? தெரியுதுங்களா? நான் ஸ்லோவாக காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்டீமிங்காக உள்ளது.
இது வந்து அந்த வால் கண்ட்ரோலுக்காக உள்ளது. அவ்வளோதான், இதில் வேற ஒன்றும் கிடையாது. இதை வச்சிடலாம். இப்போ பாருங்க, கடைசியாக இந்த கண்டிஷனுக்கு வந்தாச்சு. இன்னமும் நம்ம இன்னொரு பிளேட் இருக்கு, 3 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய ஒயரிங் வந்து ரொம்ப மேட்டர் இல்லை. ஒரு 3 ஃபேஸ் நியூட்ரல் எர்த் இருக்கு. எர்த் பாடியில் கொடுத்துருப்பாங்க, ஃபேஸ் நியூட்ரல் இந்த சுவிட்ச் வழியாக கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். இந்த சுவிட்ச் வந்து பைமெட்டாலிக் சுவிட்ச். நான் லாஸ்ட் வீடியோவில் கூட வாட்டர் கேட்டிலில் வந்து நான் பைமெட்டாலிக் இல்லைன்னு சொன்னேன். அதுவும் பைமெட்டாலிக் சுவிட்ச் தான். வெப்பம் அடைந்து அதில் இருக்கு. பைமெட்டாலிக்னா வேற ஒன்றும் இல்லைங்க, 2 பிளேட்டு இதே போல 2 பிளேட்டு வேற வேற மெட்டலை ஒன்றா வச்சிருப்பாங்க. ஒரு மெட்டலுக்கும் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய விரிவு வித்தியாசப்படும். எந்த பொருளுமே நீங்கள் சூடு பண்ணீங்கன்னா அது விரிவடையும் இல்லைங்களா? அந்த விரிவடைகிற தன்மை ஒரு மெட்டலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். 2 நம்ம வைக்கும் பொழுது ஒரு மெட்டல் அதிகமாக விரிவடையும், ஒரு மெட்டல் குறைவாக விரிவடையும். அப்போ என்ன ஒன்றா இந்த 2ஐயும் ஒட்டி வைக்கும் போது இது அப்படியே வளைஞ்சிரும். குறைவாக விரிவடைகிறது உள்பக்கம் வந்துடும், அதிகமாக விரிவடைகிறது வெளிப்பக்கம் வந்துடும். அப்போ இது வந்து பெண்ட் ஆகும். சூடு பண்ணும்போது இது பெண்ட் ஆகும். பெண்ட் ஆகும் பொழுது சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுரும். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ காமிக்கிறேன் அது எப்படி இருக்குங்கிறத காமிப்போம். அதுக்கு தான் பைமெட்டாலிக். நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம் பைமெட்டாலிக் சுவிட்ச். மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி பொருள்லாம் நீங்க ஓபன் பண்ணும் பொழுது அதை ஒன்றும் போட்டோ எடுத்து வச்சுங்க, ஓபன் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு. இல்லைன்னா எங்க இருக்கோ அங்க ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மார்க்கர்ல. ஸோ அதே மாதிரி நம்ம திருப்பி அசம்பிள் பண்ணிடலாம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இதை ஓபன் பண்ணி வச்சுட்டு 4 நாள் கழிச்சு வந்து மறுபடியும் பாக்ஸ் அப் பண்ணாதீங்க. அதை உடனே பாக்ஸ் அப் பண்ணிடுங்க. இதை பாருங்க, இது வந்து எங்கிருந்தோ வந்திருக்கு, இப்போ பார்க்கணும். ஸோ இப்போ அதனால கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஆனால் இது ஒயர் இருக்கிறதுனால நம்ம ஃபுல்லாக பண்ணலை, சும்மா அதுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஹீட்டர் பிளேட். இதெல்லாம் பிளாஸ்டிக் தான். இதுல எல்லாம் தண்ணி எதுவுமே படாது. தண்ணி படுற இடம் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேங்க், அவ்வளோதான். இந்த டேங்க்ல இருந்து இந்த ஹோசஸ், சின்ன சின்ன ஹோசஸ் வழியா அது தேவையான இடத்துக்கு போயிடும். இப்போ இதில் 2 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து வால்வுக்குள்ளதுங்க, சென்டராக இருக்கிறது வால்வு. இது ஸ்டீம் வால்வு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து அது உள்ள தண்ணியை அனுப்புறதுக்கு. இது வந்து ஒரு டேங்க் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி, ஒரு சின்ன டேங்க் மாதிரி இருக்கும். இந்த டேங்க் பூரா இந்த நாசிலில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ இதுக்குள்ள தண்ணி இருக்காதுங்க எப்போதும். நீங்கள் தண்ணியை செலுத்துனீங்கன்னா இது வெப்பமாக இருக்கும் பொழுது உள்ள இருக்க தண்ணி ஸ்ப்ரே ஆகி ஸ்டீம் ஆகி இது வெளில வந்துடும். அப்போ என்னன்னா இதை முதல்ல வந்து இதை ஃபுல்லாக இதை மேக்ஸிமம் ஹீட் பண்ணிடணும். நீங்கள் ஸ்டீமிங் பண்ணும்பொழுது நீங்கள் ஃபுல் மேக்ஸிமம் கண்ட்ரோல் வச்சு இதை அதிகமான வெப்பத்தை பண்ணதுக்கப்புறம் இதற்குள்ள அந்த பம்ப் மூலியமாக, நான் சொன்னேன் இல்லைங்களா பம்பு, அந்த பம்பு மூலியமாக தண்ணியை உள்ளே செலுத்துனீங்கன்னா அந்த தண்ணி உடனடியாக, ஏன்னா இது உள்ளே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 150 190 இருக்கும். தண்ணியோட ஆவியாக மாறக்கூடிய டெம்பரேச்சர் 100 தாங்க. அப்போ 100ங்கிற இடத்துல நீங்கள் 190 இருக்கு. நீங்கள் அப்போ தண்ணி கொடுக்கும்போது அது கிட்டத்தட்ட ப்ரெஷர் பண்ணி ஸ்டீமில் ஜெட்டு மாதிரி அது உடனே ஆவியாக மாறி இது வழியாக வெளியில் வந்துடும். அதுதான் நடக்குது. இதுக்குள்ளே எப்போதுமே தண்ணி சூடாகி இருக்காது. நம்ம எப்போ கொடுக்குறோமோ அது ஆவியாகி போயிடும். அதுக்கப்புறம் தண்ணி இருக்காது. தண்ணி இந்த டேங்க்ல தான் இந்த டேங்க்ல தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுதான், இதெல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பாருங்கள், எல்லாம் சீல் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்த நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எதுவும் ரிப்பேர் ஆச்சுன்னா இது ஃபுல் செட்டு தான் மாற்றணும். அது கிடைக்கிறது கஷ்டம். நார்மலாக இதில் எங்கெங்கே போகுங்கிறத நான் சொல்கிறேன். இதில் ஒரு ப்ரொடெக்ஷன் டிவைஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கண்ட்ரோல் டிவைஸுங்க. கண்ட்ரோல் டிவைஸில் இல்லை கிளியராக தெரியுதா? நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள் கான்டாக்ட். அதில் வந்து 2 ஒயர்லேருந்து கான்டாக்ட் இங்கே இருக்குது. நான் இப்போ வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? பாருங்கள், கான்டாக்ட் ஓப்பன் ஆகிருக்கு.
இப்போ நான் டர்ன் பண்ணுறேன், காண்டாக்ட் க்ளோஸ் ஆகும் பாருங்க. பார்த்தீங்களா, க்ளோஸ் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? ஸோ இப்போ இது வந்து நார்மலாக நம்ம 0 வைக்கிறோம்னா அப்படி ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் ஆகிடும், ஆஃப். இதுக்கு தனியாக ஆன் ஆஃப் சுவிட்ச் கிடையாது, இதுவே ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ நீங்கள் திருப்பினீங்கன்னா இந்த திருப்பும் போது இதோட ஸ்ப்ரிங் ஆக்ஷன் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் ஹீட் வேணுமோ அந்த ஹீட் வந்த உடனே ஆஃப் ஆகிடும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ நம்ம வந்து உங்களுக்கு அனிமேஷன்ஸோட காமிக்கிறேன். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, இங்கேருந்து பாருங்கள், இங்கே இடத்துல ஒரு இன்சுலேஷன் போட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. தெரியுதுங்களா? இன்சுலேஷன் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு ஃபியூஸ் இருக்குது, தெர்மல் ஃபியூஸ். தெர்மல் ஃபியூஸ்னா வெப்பம் அடைந்தால் ஒரு 240 டிகிரியில் கொடுத்துருப்பாங்க. 240 டிகிரியில் வெப்பம் 240 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா இது உள்ளே இருக்கக்கூடிய ஃபியூஸ் உருகி ஓப்பன் ஆகிடும். அப்போ இந்த ஹீட்டருக்கு வந்து 2 இருக்குது சீரீஸில். ஒன்று வந்து டைரெக்டாக இந்த தெர்மல் ஃபியூஸை, அதற்கப்புறம் இந்த தெர்மோஸ்டாட்டிக் சுவிட்ச். இதுக்கு பேர் சுவிட்சுங்க, இதுக்கு பேர் ஃபியூஸ். இந்த ஃபியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரை ஆகி இது சப்போஸ் இது கெட்டு போச்சுன்னா இது போயிடும். இது ஏதாவது ஒரு காரணத்தால் இது வெப்பம் அடைஞ்ச உடனே இது வந்து அதில் இருக்கக்கூடிய பவர் சப்ளையை துண்டிக்கலைன்னா அதிக வெப்பம் அடைஞ்சு இந்த ஃபியூஸ் வந்து மெல்ட் ஆகிடும். இது ஃபெயிலியரே ஆகாது. அதுதான் இதோட முக்கியத்துவம். எந்த காலத்துலையும் இது ஃபெயிலியர் ஆகாது. ஃபெயிலியர்னா என்ன சொல்ல வரேன்னா, இது நமக்கு வேலை செய்யாமல் போகாது. அதுதான் நான் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்கிற காரணம். இது வேலை செய்யாமல் போகாது, 100க்கு 100% நம்பலாம். 240 டிகிரிக்கு மேலே போனால் கண்டிப்பாக இது ஊறிடும். இது மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இது மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்குது. இது உள்ள மெல்ட் ஆகி ஒன்னோட ஒன்று கான்டாக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இது ஆஃப் ஆகாது. டெம்பரேச்சர் வந்தாலும் ஆஃப் ஆகாது. பை மிஸ்டேக்கில் நீங்கள் கூட வச்சுட்டாங்க கூட ஆஃப் ஆகாது. புரியுதுங்களா? ஸோ அப்போ அதனால இது வந்து கண்ட்ரோல் சுவிட்சு. நமக்கு தேவையான அளவு மாற்றிக்கொள்வதற்கு இது சேஃப்டிக்காக உள்ளது. தெர்மல் ஃபியூஸ்ன்னு சொல்லக்கூடிய மெல்டிங் ஃபியூஸ். புரியுதுங்களா? இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ரொஜெக்ஷன் தான் காயில். எல்லாம் மோல்டட் காயிலுங்க. நீங்கள் காயில்லாம் எதுவுமே மாற்ற முடியாது. மாற்றினா அந்த முழு பிளேட்டை தான் மாற்றணும். ஸோ இப்போ இந்த மோல்டட் காயில் அவங்க டைரெக்டாக கிளிப் அடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டுலேயும் சப்ளை கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஹீட்டர் வேலை செஞ்சிடும். இந்த சப்ளை கொடுப்பதற்கு இந்த ரெண்டும் சீரீஸில் இருக்குது. இதை ஆன் பண்ணி வைக்கணும், ஃபியூஸ் நல்லா இருக்கணும், அப்போ தான் ஹீட்டர் ஆகும். ஹீட்டாக இப்போ நீங்கள் ஸ்டீம் யூஸ் பண்ணலைன்னா பரவாயில்ல, நார்மல் அயன் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுங்களா? இப்போ எனக்கு வந்து நான் ஸ்டீம் யூஸ் பண்ணுவதில்லை, நாங்கள் நார்மலாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஸ்டீம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். என்னை பொறுத்தளவில் ஸ்டீம் யூஸ் பண்ணும்போது இங்கே எல்லாம் கரையாகும், இதில் எல்லாம் உப்பு படிக்கும். ஸோ துணி கெட்டு போகிற வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக நான் ரொம்ப பயன்படுத்துவதில்லை. பட் பயன்படுத்தக்கூடியவங்க செய்வாங்க. நம்ம சர்வீஸ் பண்ணும்போது அது எல்லாமே சரியாக வேலை செய்தாங்கிறதுக்காக நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். புரியுதுங்களா? இதில் எர்த்துக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க. பாடியில் எர்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கை தொட்டு அயன் பண்ணும்போது ஷாக் அடிக்கக்கூடாது. புரியுங்களா? அதுக்காக எர்த்து கொடுத்துருக்காங்க. எர்த்து இருக்கும்போது உங்கள் வீட்டில் எர்த்லிங் சிஸ்டம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரிப் ஆகிடும். ஷாக் இருந்ததுன்னா ட்ரிப் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம சொல்லிட்டோம். இப்போ இதை நம்ம அசம்பிள் பண்ணுறதை உங்கள்கிட்ட காமிக்க போகிறதில்ல. ஆனால் இந்த பைமெட்டாலிக் சுவிட்சு அது மட்டும் இல்லை, இதோட டிராயிங்கு ஒரு என்னால் முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு டிராயிங்கை வந்து நான் உங்களுக்கு அனிமேஷனில் காமிக்கிறேன். அதை வச்சு நம்ம விவாதிக்கலாம். இந்த பைமெட்டாலிக் சுவிட்சை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். புரியுங்களா? வேறு சர்க்கியூட்டில் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் ஃபிசிக்கலாக ரிப்பேர் பண்ணணும்னா வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய இந்த டெர்மினலை இங்கே சுவிட்சை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஃபேஸ் நியூட்ரல் இது ரெண்டுக்கும் கண்டினியூட்டி இருக்கான்னு பாருங்கள், இல்லை ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இல்லை பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு பார்க்கலாம். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பாருங்கள். 0.04 ohms இருக்குது. ஏன்னா இது ஹீட்டிங் எலிமெண்ட்டு, உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட டைரக்ட் கம்பி மாதிரி தான். தெரியுதுங்களா? சவுண்ட் வரதே தெரியுது. இது ஷார்ட் இல்லைங்க, இது நல்ல கண்டிஷன் தான். 00 காமிக்கல, 0.03 ohms காமிக்குது. 00 காமிச்சா தான் நமக்கு இது ஏதோ உள்ள ஷார்ட் ஆயிடுச்சு. புரியல? முக்கியமான ஒன்று, நீங்கள் பாடியோடையும் வச்சு பார்க்கணும். ஃபேஸ் நியூட்ரல் எதில் வேணா வச்சுங்க, பாடியோட வச்சு பார்க்கணும். பாடியோட வருதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க, பாடியோட வரக்கூடாது. அது மட்டும் இல்லை, எர்த்துக்கும் பாடிக்கும் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணிடணும். வருதுங்களா? ஏன்னா இது வரலனாலும்
நமக்கு தப்பான தகவல் கிடைச்சிரும். அதனால நீங்க இதை போல செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வராது. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன், ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஃபேஸ் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா வராது. சரிங்களா? இப்போ நான் திருப்புறேன். சரிங்களா? இப்போ இதை திருப்பினதுக்கு அப்புறமும் இந்த சுவிட்ச் நல்லா தான் இருக்கு, ஆனாலும் உங்களுக்கு கண்டினியூட்டி வரல அப்படின்னு இந்த ஃபியூஸ் ப்ராப்ளம். ஃபியூஸை கலட்டிட்டு இந்த ஃபியூஸ் கிடைக்கும். நீங்களா கம்பி எடுத்துலாம் டைரெக்டாக ஷார்ட் பண்ணாதீங்க. இந்த ஃபியூஸ் அவைலபிலிட்டி இருக்கு. அது என்ன டிகிரி அவங்க கொடுத்துருந்தாங்களோ அதே ஃபியூஸ் போடுங்க. தெரியலைன்னா 240 டிகிரி போட்டுருங்க. புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைச்சிருக்கும். இன்னும் நம்ம இந்த தெர்மோஸ்டாட்டிக் சுவிட்சை பற்றி சில விஷயங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவோட நிறைவுக்கு வரலாம். வாங்க நம்ம அனிமேஷன்ஸில் நம்ம இனிமேல் இதை பற்றி விவாதிக்கலாம். இப்போ நம்ம பயோமெட்டாலிக் சுவிட்சை டைரெக்டாக நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு மல்டிமீட்டர் நம்ம வந்து கண்டினியூட்டி மோடில் போட்டு இந்த பயோமெட்டாலிக் சுவிட்சுக்கு நடுவில் பேரலாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ ஆஃபில் இருக்குது. நான் ஆன் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த கண்டினியூட்டி கிடைக்கும். அதற்கப்புறம் இதை வெப்பம் அடைஞ்சு இதில் இருக்கக்கூடிய பயோமெட்டாலிக் இதுதாங்க. இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியறதுக்காக நான் கொஞ்சம் ஹைட்டு கொடுத்துக்கிறேன். தெரியுதுங்களா? இந்த ஒயரை கூட நம்ம திருப்பிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் தான் பயோமெட்டாலிக். இதில் 2 கலர் இருக்குது பாருங்கள். இது ரெண்டும் வேறு வேறு மெட்டல். இது வந்து ஒன்று விரிவடைகிற தன்மை அதிகம், ஒன்று வெப்பத்தில் விரிவடையக்கூடிய தன்மை கம்மி. அப்போ அதனால் என்ன ஆகும்னா, இது வெளிப்பக்கமாக பெண்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் பெண்ட் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய சுவிட்சு இதில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் தெரியுதுங்களா? இப்போ சுவிட்ச் ஓப்பனில் இருக்குது. நான் க்ளோஸ் பண்ணும்போது தெரியுதுங்களா, கண்டினியூட்டி வருது. ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த கண்டிஷனில் நான் வந்து ஹீட் பண்ண போகிறேன். ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நம்ம வந்து ஒரு மினிமமில் நம்ம வந்து ஆனில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹீட்டரை ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹீட்டர் தான் நான் வந்து ஆன் பண்ண போகிறேன். பாருங்கள். பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணலாம். பார்த்தீங்களா? ஆட்டோ ஆஃப் ஆகிடுச்சு. திருப்பி கூல் ஆன உடனே மறுபடியும் பெண்ட் ஆகி ஆன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ரொம்ப கொஞ்சம் நேரம் ஜாஸ்தி நேரம் பிடிச்சிருந்தோம்னா லாங்காக நிற்கும். ஓகே, பார்த்தீங்களா? அதுக்கு குளுமை அடையும் போது மறுபடியும் அதோட ஒரிஜினல் பொசிஷன் வந்து ஆன் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது போல தான் பயோமெட்டாலிக் சுவிட்ச் வேலை செய்யும். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஹீட்டை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பயோமெட்டாலிக்கை மட்டும் ஹீட் பண்ணதுனால வேகமாக இது குளுமை அடைந்துருச்சு. ஆனால் அயன் பாக்ஸே சூடாக இருக்கும்போது அவ்வளோ வேகமாக குளுமை அடையாது. அப்போ நமக்கு அந்த டைம் இருக்கும். இப்போ நான் மினிமம் பண்ணி இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வரைபடத்தில் காமிக்கிறத விட இதில் உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிக்கலாகவே நீங்கள் அதை பார்த்துட்டீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இதோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். கமெண்ட்ஸில் கொடுங்க எந்த அளவுக்கு இது உங்களுக்கு உபயோகமானுச்சு. இது இன்னும் எல்லோரும் நார்மலாக பார்க்கக்கூடிய அயன்பாக்ஸ் தான். இதில் வேறுபாடு என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய ஸ்டீமிங் சிஸ்டம் தான். அதில் இருக்கக்கூடிய அமைப்பு, அதில் இருக்கக்கூடிய கூடுதலான மெக்கானிசம் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது வந்து நான் அசம்பிள் பண்ணுறதை நம்ம காமிக்கல. அசம்பிள் பண்ண டைம் எடுக்கும். அதனால நம்ம இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணிக்கலாம். இதே போல் அடுத்த ஒரு வீட்டில் உபயோகப்படுத்தும் சாதனத்தோட மறுபடியும் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.